காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ வான் பார்த்து எங்கும் சிறு புள்ளினாகும் காதல்கள் நிறைவேற்றோ. டேய் சிவா, வாடா வெளில போயிட்டு வருவோம். டேய் வரியா இல்லையா? எனக்கு ரொம்ப பசிக்குது, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து கடைக்கு போயிட்டு வருவோம். ஆ ஆ சொல்கிறா, நீ எப்போ வந்த? அட பைத்தியக்கார நாயே, இவ்வளோ நேரம் நான் வந்து உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா? கூப்பிட்டுட்டு இருந்தியா? நான் என்னமோ நீ இப்போ தான் வந்து நினச்சேன். நீ ஒரே இடத்த 1 மணி நேரமாக பார்த்துட்டு இருந்தில, அப்போயே நான் வந்துட்டேன். என்னத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா உட்காந்து இருந்தேன். சரி, எங்கே போகணும்? எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, அதனால தான் வெளில போயிட்டு வரலான்ட்டு. ஓ அப்படியா, சரி, எனக்கும் பசிக்குது. நான் ஏறி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன? டேய் நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலடா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். சரி, சீக்கிரமாக வா. நீ போ. மதுரைக்கு போவாதடி அந்த மல்லிப்பூ கண்ண வைக்கும், தஞ்சாவூர் போவாதடி தலாட்டாம பொம்மணிக்கும். தாரா எரும மாடு, பாட்டு பாடினது போதும், ஒரு நிமிஷம் கிச்சனுக்கு வந்து தொலைடி எருமை. என்னடா இவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருக்கோமே நினச்சேன், கூப்பிட்டுட்டாது போல. இந்த இருடி வரேன், சீக்கிரம் சீக்கிரம் வா வா. வரேன். அக்கா எப்படிக்கா இப்பெல்லாம் சமைக்கிறீங்க? வாசம் மூக்கு துணைக்குது. அப்படியா? வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க சீக்கிரமா. ஆமாம் பிள்ளைங்களா, எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க, நாங்கள் சாப்பாடு வைக்கிறோம். நான் அந்த போய் இருங்க, கூட்டிகிட்டு வந்துடுறேன். அந்த மது எங்கே போனானே தெரியல, ஆளையே காணோம். நான் போய் அவளை எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு நான் சாப்பிட கூட்டிகிட்டு வரேன். சரிம்மா. ஆமாம், நாங்கள் நைட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம்னா அது நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டீங்களா? சூப்பராக இருந்துச்சு, நாங்களும் சாப்பிட்டுட்டேன். அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட கொடுக்க போயிருந்தோம். அப்புறம் அவங்களே சாப்பிட போயிட்டாங்களாம், அதனால் சாப்பிடவே இல்லை. மறுபடியும் இந்த தாரா தான் எடுத்து தின்னுட்டு இருந்தா எல்லாத்தையும். அப்படியா? சரி சரி, நீங்கள் இதை போய் எடுத்து வைங்க, அந்த பசங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. சரி. இந்த தாராவை கூப்பிட்டேன், வரேன்கான்னு சொன்னான், இன்னும் வந்துட்டு இருக்கா போல. இந்த மது எங்கே போனா? இவ சொன்னாதான் அவள் கேட்பா. இவன் எங்க போய் உட்காந்துருக்கானே தெரியலையே, காலையில இருந்து அவளை பார்க்க கூட இல்லைண்ணா. மது மது, ஒருவேளை கார்டன்ல இருப்பாளோ? சரி போய் பார்ப்போம். மது. சொல்லு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லடி, காலேஜ் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மது, நீ அதை பத்தி யோசிக்கிறது வேஸ்ட்டு. என்ன, அது கண்டிப்பா நல்லபடியா முடிஞ்சிடும். அதை பத்தி எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது நல்லபடியாக முடிஞ்சிடும், இருந்தாலும் கொஞ்சம் கவலையாகவே இருக்குது. சரி, அக்கா கால் பண்ணாங்களா? இல்லை, அக்கா கிட்ட நான் இன்னும் பேசலை. நேற்று கனியக்கா பேசினேன்னு சொன்னாங்களா, அதான். அதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன், அக்கா எடுக்கலை. இனிமேல் தான் கால் பண்ணி பார்க்கணும். நீ வந்து சாப்பிட்டுட்டு அக்கா கால் பண்ணலாம். சரி. தாரா எங்க? வைஷு எங்க? தாரா டிவியை பார்த்துட்டு உட்காந்துருந்தா. நான் கிச்சனில் நின்று கூப்பிட்டேன், வரவே இல்லை. வைஷு ரூமில் இருக்கான்னு நினைக்கிறேன், அவளே நான் காலையில் இருந்து பார்க்கவே இல்லை. இந்த கெஸ்ட் ஹவுஸில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்ட்டு வந்தேன். இந்த தாராவை கூப்பிட்டா அவன் வரவே மாட்டேன்ட்டான். சரி, நீ வரியா, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுவோம். இந்த தாரா நான் வரும்போது டிவி ஆன் பண்ணவ, இன்னுமா ஆஃப் பண்ணாமல் இருக்கா? சரி, நான் வரேன், நீ போ. சரி. என்ன மாதிரி பாட்டு இது? ஏய் தாரா, மது சொல்லி ஏன் கத்துற? பயந்துட்டேன். பைத்தியக்கார நாயே, எவ்வளோ நேரமா நீ டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்க? வந்து ஹெல்ப் பண்ணா நான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிற. ஓ மது, இதுக்கு தான் கோவப்படுறியா? அந்த இரி, நான் வரேன். சீக்கிரம் வந்து தொலை, முதல்ல ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா. சரி சரி, நீ போ, நான் வரேன். டே எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, வாங்கடா சாப்பிட போவோம். வேணாம் இரு, அந்த பிள்ளைங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரோம், வெயிட் பண்ணு கொஞ்சம்.
டேய் எனக்கும் ரொம்ப பசிக்குதுடா, எப்போடா அவங்க வருவாங்க? டேய் கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா, ஏதோ வீட்டில் இருக்கிற மாதிரியே பண்ணுவீங்க. வெளியில் 4 இடத்துக்கு வந்தால் இது மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். அண்ணா நீ இருப்ப நான் சத்தியமாக என்னால் இருக்க முடியாதுண்ணா. என்னால் பசி தாங்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. தெரியும்டா, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த பிள்ளைங்க வந்துடும். அண்ணா டேய் யாரோ ஒரு பிள்ளை நம்மளை அண்ணான்னு கூப்பிடுதுறோம். அண்ணாவா? ஒரு நிமிஷம் எல்லாரும் வெளில வாங்களேன். வருமா இருங்க. சாரிங்க, சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால நம்ம இருக்கட்டும், பரவாயில்ல. நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொன்னதே எங்களுக்கு பெரிய விஷயம். நீங்கள் தேவையில்லாமல் வேறு இதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. இதுக்கே இப்படி சொல்கிறீங்க? எங்கள் காலேஜை மட்டும் கட்டி முடிங்க, உங்களுக்கு நாங்கள் விருந்தே வைக்கிறோம். அப்படியாம்மா? ஆமாம், எங்கள் காலேஜை மட்டும் நீங்கள் நல்லபடியாக எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டீங்களா எங்களுக்கு அதுவே போதும். சரிம்மா, இதை கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடுறேன். சரி. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீங்கள் காலேஜை பற்றி ரொம்ப பயப்படுறீங்களே, ஏன்? நீங்கள் காலேஜ் ஒர்க் ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏன் அதை பற்றி ரொம்ப பயப்படுறோன்ட்டு. எங்கள் காலேஜை நல்லபடியாக நீங்கள் கட்டி கொடுத்துடுவீங்களே. நீங்கள் பயப்படுறத பார்க்கும்போது காலேஜ் கட்டுறதுல நிறைய பிரச்சனை இருக்கும் போலையே. ஆமாம், நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை எதுவும் உங்களுக்கு வராது, எங்களுக்கு தான் வரும். நாங்கள் தான் அதை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எதுவும் அதை பற்றிலாம் பயப்பட தேவையில்லை. உங்ககிட்ட சில விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. அது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னால் காலேஜ் கான்ட்ராக்டை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துருந்தீங்களே, அவங்க ஏன் இந்த கான்ட்ராக்டை விட்டுட்டு போனாங்க? நீங்கள் சொல்கிறீங்களே அது பிரச்சனைனாலையா? கான்ட்ராக்ட் ஒன்றும் அவர் வேணான்னு சொல்லலை, நாங்கள் தான் அவரை வேணான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டோம். ஏன், என்னாச்சு? அது வந்து என்னன்னா... இல்லைம்மா, சொல்ல முடியாத காரணமாக இருந்தால் சொல்ல வேணாம். அப்படிலாம் கிடையாது. அவர் எங்கள் தங்கச்சிக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாரு. அதனால தான் எங்கள் அக்கா அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஏன் நான் இதை கேட்குறேன்னா, உங்கள் காலேஜ் கட்டி கொடுக்கணும் இந்த கான்ட்ராக்ட் விஷயமா நிறைய பேர் வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அவர்கிட்ட அதை கொடுத்தும் அவர் இதை மாதிரி பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு எதுவும் அவ்வளோக்கா கான்ட்ராக்ட் எதுவும் வராது. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு அவர்? அதை பற்றி நம்ம கவலை பண்ணணும்னு நமக்கு எந்த அவசியமும் கிடையாது. அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, அதை அவர் மிஸ் பண்ணிட்டாரு. சரி, நீங்கள் போய் சாப்பிடுங்க, சாப்பாடு ஆறிடும். நம்ம 10 மணிக்கு சைட் கிளம்பணும்ல, அதனால் நீங்கள் போய் சாப்பிடுங்க. சரிம்மா, நீங்கள் போங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுங்க நம்மக்கிட்ட எதையும் மறைக்கிறாங்க. எனக்கும் ஏதோ தப்பாக தோணுதுடா. நம்ம 4 பேருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், சரியா? நம்ம இங்கே என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கப்புறம் தம்பிங்களை கூப்பிடலாம். சரி. அக்கா, நீங்கள் 2 பேரும் எங்கே போயிருந்தீங்க? மார்க்கெட் போயிருந்தோம் மது. இவ காலையில் எந்திரிச்சு வந்தோடனே என்கிட்ட கேட்டா, அக்கா பசிக்குது, எனக்கு ஏதாச்சும் செஞ்சு தரீங்களான்ட்டு. சரி, நான் கிச்சனுக்கு போய் பார்த்தேன், எதுவுமே இல்லை. சரி வா, நம்ம மார்க்கெட் போயிட்டு அப்படியே ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேருமே கிளம்பி போயிட்டோம். அப்படியா? ஆனால் லக்ஷ்மி ஆண்டியும் சீதா ஆண்டியும் சாப்பாடு செஞ்சு எங்களுக்கு கொடுத்துட்டாங்களே, அப்போ அவங்க எதை வச்சு செஞ்சுருப்பாங்க? எனக்கு என்னமோ அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு தோணுது. வந்து பார்த்துருப்பாங்க, எதுவுமே சாப்பிட இருந்திருக்காது. அதனால் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேளு என்ன ஏதுன்னு. அப்படியே தான் இருக்கும். நம்ம பசி தாங்க மாட்டோம்னா அவங்களுக்கு தெரியும்ல, அதனால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஏதாச்சும் செஞ்சுருப்பாங்க போல். சரி, நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல? வாங்கிட்டு வந்துட்டோம் மது. கனியக்கா, அக்கா உங்களுக்கு கால் பண்ணாங்களா? இல்லை மது, அக்கா இன்னும் கால் பண்ணலை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், இப்போ அட்டன் பண்ணுவாங்க. சரி, அக்காவுக்கு நான் கால் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஒரு 10 o'clock கிட்ட நம்ம சைட்டு விசிட் பண்ணி பார்க்கணும்ல, அதனால் நீங்கள் போய் ரெடி ஆகுங்க. நான் அக்கா கிட்ட பேசிட்டு வரேன். சரி மது. மேம், மீட்டிங் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு பாரு. ஆனால் என்ன, நம்ம இங்கே 1 week ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓ அப்படியா? சரி மேம், பரவாயில்ல. 1 week தானே, நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டே கிளம்பலாம். உங்களுக்கு ஓகே தானே பாரு? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம மீட்டிங்கை முடிச்சுட்டே ஊருக்கு போகலாம். சரி பாரு. அப்புறம் தங்கச்சிங்க கால் பண்ணாங்களா? ஆமாம் மேம், கனி கால் பண்ணாங்க, அட்டன் பண்ணேன். இது மாதிரி மது உங்களுக்கு கால் பண்ணலாம், நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லையா, அதனால் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்த உடனேயே உங்ககிட்ட கால் பண்ண சொல்லி கனி சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி, நான் மதுவுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்களேன். நீங்கள் காலையிலேருந்து சாப்பிடாமலே நிற்கிறீங்க. மேம், நீங்களும் தான் சாப்பிடாம இருக்கீங்க. வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் சாப்பிடலாம். அச்சோ பாரு, நான் சாப்பிடுவேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க. நான் அந்த மது கிட்ட பேசிட்டு வரேன். பரவாயில்ல மேம், நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வாங்க, பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். சரி பாரு, என் தங்கச்சிங்க மாதிரியே பண்ணுறீங்க. நானும் உங்கள் தங்கச்சி மாதிரி தானக்கா?
ஆமாம் பாரு, நீங்களும் எனக்கு தங்கச்சி தான். சரி நான் இருங்க, கால் பண்ணிட்டு வரேன். ம் சரி மேம். ஹலோ அக்கா. மது கேட்குதா நான் பேசுகிறது? கேட்குதுக்கா. ஏன்க்கா நீங்கள் கால் பண்ணால் அட்டன் பண்ணவே மாட்டீங்க? மது, அக்காவுக்கு சிக்னலே கிடைக்கலம்மா, அதனால தான் அக்காவால் கால் பண்ண முடியலை. நான் தான் கனிக்கிட்ட சொன்னேனே, இதை மாதிரி நான் வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டேன், தங்கச்சிங்களை பயப்பட வேணான்னு சொல்லுங்கள், எனக்கு சிக்னல் கிடைக்கலன்னு கனிக்கிட்ட நான் சொன்னேனே. ஏன் அவங்க சொல்லலையா? கனி அக்கா சொன்னாங்க, இருந்தாலும் என்னால் உங்ககிட்ட பேச முடியல, அதனால தான் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. சரிடா தங்கம், அக்காவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அக்கா இங்கே சேஃபாக தான் இருக்கேன். சரிங்களா? நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, தங்கச்சியை பார்த்துக்கோங்க. எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காளே? இதெல்லாம் உள்ளே விளையாண்டுட்டு இருக்காளே அக்கா, கூப்பிடவா? இப்போ கூப்பிட வேணாம் மது, அக்கா இந்த சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன். ஏன்னா எனக்காக பாருவும் சாப்பிடாம நிற்கிறாங்க, அதனால் நான் போய் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன். சரியா? நீங்கள் சேஃபாக இருங்க. அப்புறம் என்ன சைட்டு விசிட் பண்ணி பார்த்தீங்களா இல்லையா? சரிக்கா, நீங்கள் போய் முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். ஒரு 10 o'clock கிட்ட தான்க்கா நாங்கள் சைட்டு விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். நான் சைட்டை விசிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். சரி மது, சரி நீங்கள் போய் வேலையை பாரு, அக்கா நான் ஃபோனை கட் பண்ணுறேன். சரிக்கா, பார்த்து சேஃபாக இருங்க, நான் வைக்கிறேன். அப்பா, ஒரு வழியாக அக்கா கிட்ட பேசியாச்சு, இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. சரி நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு கிளம்புவோம்.